வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த முருகனோட அருளால் கண்டிப்பாக எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தோம். அது கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு முடியல, நான் ப்ரெக்னன்சியாக இருந்தேன், அந்த மாதிரி டெலிவரி சில சூழ்நிலைகளால் கூட்டு பிரார்த்தனை பண்ண முடியாமல் போச்சு. இப்போது நல்லபடியாக டெலிவரி ஆகி நல்லபடியாக குழந்தையும் நானும் நலமாக இருக்கிறோம். அதனால் கூட்டு பிரார்த்தனை திரும்பவும் ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஒரு சகோதரியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கூட்டு பிரார்த்தனை திரும்பவும் ஆரம்பிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மறுபடியும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதே போல் கூட்டு பிரார்த்தனையை முன்னாடி மாதிரி இல்லாமல், முன்னாடி நம்ம எப்படி பண்ணுவோன்னா, நம்மளோட பதிவில் உங்களுடைய பெயரையும் வேண்டுதலையும் வைப்பீங்க, அடுத்த நாள் பதிவில் உங்களுடைய பெயர் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அந்த மாதிரி இப்போ இல்லாமல், ஏன்னா எனக்கும் சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு என்னால் எல்லாருடைய பெயரையும் வேண்டுதலையும் எழுத முடியாது. சில டைமில் எழுத முடியும், சில டைமில் எழுத முடியாமல் போகும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வாரம் செவ்வாய்க்கிழமை லைவில் கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்று கூடி லைவில் அந்த முருகன்கிட்ட எல்லாருடைய வேண்டுதலையும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் லைவில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது ஓகே, இல்லைக்கா முன்னாடி மாதிரி நம்ம பேர வேண்டுதல் கமெண்ட்ஸில் சொல்லியே நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த பதிவை கேட்டுட்டு உங்களுடைய கமெண்டை பொறுத்து தான் நான் கூட்டு பிரார்த்தனை எப்படி பண்ணலாம், என்னைக்கு பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ண முடியும். நான் நம்ம முருகனோட நாளான செவ்வாய்க்கிழமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நிச்சயமாக அதன்படி அதுக்கேற்ற மாதிரி நான் செய்கிறேன். இப்போது முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு செல்வமே, உன் வாழ்வில் நீ நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். இதோ உன் புலம்பல்களுக்கு பதில் சொல்லவே இன்று நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடியே மாற்றிக்கொள்ளலாம். எப்பொழுது தெரியுமா? உன் மனதில் மண்டி கிடக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறை எண்ணங்களால் அதை நிரப்பும் போது நல்லது நடக்கும் என்று நேர்மறை சிந்தனைகளை நீ வளர்த்து கொள்ளும் பொழுது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வதென்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதியென்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். முன்னே உன் கால் சென்றால் நிழல்களால் எதிர்மறை உன்னை பின் தொடரதான் செய்யும். ஆனால் அவற்றை எல்லாம் எதிர்த்து நின்று போராடி வென்று வர வேண்டும். ஏனென்றால் உனக்காய் உன் பாதுகாவலனாய் உன் பின்னால் நிற்பது இந்த முருகன் என்பதை மறவாதே. நீ என்றும் தனியாக இல்லை, தனியாக போராடவும் இல்லை. இந்த தகப்பன் என்றும் முன்னோடே இருக்கிறேன். இதை நீ உணரும் பொழுது இந்த சவால்கள் எல்லாம் உனக்கு தூசாய் மாறும். உன் மனதை காயப்படுத்தும், உன் மனதை கலங்கடிக்க செய்யும் எந்த ஒரு நிகழ்வையும், சிந்தனைகளையும் சூழ்நிலையையும் தூக்கி எறிந்துவிட்டு செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீ தைரியத்தோடும் தன் நம்பிக்கையோடும் செயல்படும்போது மட்டுமே என் பிள்ளையாக நீ ஜொலிக்க முடியும். இதுவரை நீ செய்த அத்தனை பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அனைத்திற்கும் பதில்களையும் அனைத்திற்கும் பலன்களையும் உனக்கான நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன்.
உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் நாளும் வெகு தொலைவில் இல்லை. நன்றி முருகா என்று ஆனந்த கண்ணீரோடு நீ என்னை நாடி வரும் நாளும் வெகு தொலைவில் இல்லை. என் பிள்ளையின் ஆனந்த முகத்தை காணும் அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். இனி நீ என்னிடம் ஒப்படைத்த உன் பிரார்த்தனைகளை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எனக்களித்த வாக்கின்படி மகிழ்ச்சியோடு மட்டும் இரு. மற்ற எல்லாமும் உனக்கு தானாகவே நடக்கும். உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதற்கான கால நேரத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறாய். எப்போதுதான் என் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் என்று கேள்விகளுடனே காத்து கொண்டு இருக்கிறாய். சரி, இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். வேண்டிய அனைத்தையும் பிரார்த்தனை செய்த அனைத்தையும் இறைவன் மனிதர்களுக்கு தந்து கொண்டே இருந்துவிட்டால், உடனுக்குடன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்துவிட்டால் இந்த மனித வாழ்வு எவ்வாறு இயங்குமென்று யோசித்து பார். மனிதனானவன் வேண்டுதல் செய்வது ஒன்றை மட்டுமே வேலையாக கொண்டிருப்பான். தனக்கு எது வேண்டுமோ அதனை வேண்டுதல் செய்து பெற்றுக்கொண்டு இருப்பான். முயற்சி என்ற வார்த்தையையும் காத்திருப்பு என்ற வார்த்தையையும் மறந்தே போயிருப்பான். ஆம் செல்லமே, எல்லாவற்றிற்கும் சில கால நேரங்களும் சில காரணங்களும் தேவைப்படுகிறது. வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தமுண்டு. அந்த அர்த்தத்தில் ஆண்டவனின் அருளும் உண்டு. எல்லாம் முடிந்து விட்டது என சில நிகழ்வுகளுக்காக நீ வருந்தி கொண்டு இருக்கிறாய். ஒன்றை நினைவில் கொள், மனிதர்களை தான் பல முடிவுகள் இறைவனின் கைகளில் மட்டுமே உள்ளது. எனவே நீ நினைப்பதை போன்று எதுவும் இங்கே முடிவுறவில்லை, எதுவும் இங்கே முற்று பெறவும் இல்லை. எல்லாம் நிகழ்வதை போன்று நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இனி என் வாழ்வில் எதுவுமில்லை. எத்தனை கால காத்திருப்பு, எல்லாம் வீணானதே என்றெல்லாம் புலம்புவதில் ஒரு பயனும் இல்லை. நீ புலம்பினாலும் சரி, நம்பிக்கையோடு காத்திருந்தாலும் சரி, உனக்கு நிகழ வேண்டியது நிகழ்ந்துதான் தீரும். இறைவன் உனக்கு கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க இயலாது. உனக்கானதை உரிய நேரத்தில் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்றும் என்னோடு ஒன்றியிரு. இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது, ஆனால் போராட்டங்கள் நிறைந்தது. போராட்டங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையும் இல்லை. உனது கடினமான சூழ்நிலைகளும் நிரந்தரமில்லை, தோல்விகளும் நிரந்தரமில்லை. நீ பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், கவலைகள் என்று எதுவுமே இங்கே நிரந்தரமில்லை. இவை அனைத்துமே மாறக்கூடியவைதான். சரியான கால நேரத்திற்காக காத்திருக்கின்றது. இவை அனைத்திற்கும் தீர்வு உண்டு. எதை கண்டும் நீ பயப்படவும் தேவையில்லை, கலங்கி நிற்கவும் தேவையில்லை. சில நேரங்களில் உன் பயமே உன் எதிரியாகவும் ஆகிவிடுகிறது. இறைவனை முழுமையாக நம்பு. இந்த முருகனை இறுக பற்றிக்கொள். எதற்கும் நீ பயப்பட தேவை இருக்காது, கவலைப்படவும் தேவை இருக்காது. இறைவனை முழுமையாக நம்ப மட்டும் முயற்சி செய். இறைவனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை இவ்வுலகில். நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் என்று எதுவுமில்லை. இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்து விட்டாய்.
இன்னும் கொஞ்சம் நாட்கள்தான். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நான் உனக்கு கொடுத்த வாக்கினை நிச்சயம் நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும். யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.